அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரையில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. வயிற்று புண்ணு, குடல் புண்ணு, அல்சருக்குலாம் ரொம்ப நல்லது. இது ஆயும்போது இந்த பூவு, இந்த தக்காளி மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து ஆஞ்சி போட்டு தான் கீரைச்சாறு வச்சு குடிக்கணும். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கீரையை ஃபுல்லாக நல்லா ஆஞ்சி எடுத்துக்கோங்க. ஆஞ்சி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், சின்ன தேங்காய் வறந்து அரை முடி தேங்காய், பெரிய தேங்காய் வறந்து அதில் பாதி தேங்காய் போதும். 1 ஸ்பூன் கசகசா வந்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்துகிட்டு நல்லா நெய்ஸாக எவ்வளோ தூரம் நல்லா நெய்ஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக பிச்சு போடுங்க. 2 காஞ்ச மிளகாவை முழுசாக போடுங்க. இதுக்கு காரம் இருக்கக்கூடாது. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அரை வேக்காடு வெந்தால் போதும். இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. தக்காளியும் அரை வேக்காடு வெந்தால் போதும். ரொம்ப மசியணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு வந்து அரிசி களைஞ்ச தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. கீரைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சாருக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட தாளித்தது கூட இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு மூடி வைங்க. இப்போ கொதிச்சு வந்த உடனே அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, சீரகத்தை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே தண்ணியில் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிக்கோங்க. தண்ணி ரொம்ப வைக்கக்கூடாது. இப்போ இது நல்லா 2-3 கொதி நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். அந்த பச்சை வடையெல்லாம் தேங்காயோடைய பச்சை வடையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கீரை இது கூட அள்ளி வச்சுக்கலாம். இப்போவே அள்ளி வைக்கக்கூடாது. இது போல் மூடி போட்டு மூடி வைக்காதீங்க, பொங்கி ஓடிடும். பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. இது போல் நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்த உடனே தேங்காய் ஊற்றணுன்னா பால் தெரியலாம் செய்யாது. உப்பு நம்ம சேர்க்கலையில் ஒன்றும், அதனால் பால் தெரியாது. அதுமாதிரி உப்பு சேர்க்கக்கூடாது. கடைசியில் தான் உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்திலாக்கும் பால் தெரிஞ்சது மாதிரி ஆயிரும். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து கீரையை வந்து அள்ளி வச்சுக்கோங்க. இப்போ கீரையை அள்ளி வச்சு இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்காதீங்க. ஓப்பன் பண்ணியே வேக வைங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சூட்டை தணிக்கும். அல்சருக்கு ரொம்ப நல்லது. மெடிக்கலில் போய் மாத்திரை மருந்துன்னு அல்சருக்கு வாங்கி சாப்பிடாம ரோஸ் கலர் பாட்டிலில் இருக்குமே அதெல்லாம் சாப்பிடாம இதை வந்து வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை சூப் மாதிரி வச்சு இப்படி கீரைச்சாறு வச்சு குடிச்சிலாக்க ரொம்ப நல்லது அல்சருக்கு. சின்ன பசங்களுக்குலாம் வாயில் வந்து புண்ணு இருக்கும். உதட்டுக்கு கீழே மேலேலாம் வந்து சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லது. இது போல் வச்சு கொடுங்க. புண்ணு சீக்கிரமே ஆறிடும். இது கூட இப்போ துணைக்கு வந்து சிம்பிளாக வந்து ஒரு கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம். இது வந்து எங்கள் ஊர் நாட்டு கத்திரிக்காய். கிராமங்களில் இந்த கத்திரிக்காய் கிடைக்கும். இந்த கத்திரிக்காய் வந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் போட்டு சாப்பிடணும். சாம்பாருக்கெலாம் போட்டோமாக்கா அப்படியே கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு ஓடிடும். பெரிய கத்திரிக்காயாக இருந்தாலும் அதில் வந்து பாருங்கள் விதையே இருக்காது. தண்ணி ஊற்றி வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி வச்சு மூடி போட்டு முன்னோன்னே அப்படியே எடுத்து ஒவ்வொன்றையும் சாப்பிடும்போது கறி மாதிரி இருக்கும். மிளகு கறி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்கும் இந்த கத்திரிக்காய். இப்போ கத்திரிக்காய் இது போல் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நறுக்கி எடுத்து வச்சு இப்போ வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு, 2 காஞ்ச மிளகா, 1 மிளகா, பச்சை மிளகா 2ஆக கீறி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்து பொன்னிறமாக வந்த உடனே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சமாக பொரிக்கிறதுனால நான் வந்து பாதி தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிண்டிட்டு இப்போ வந்து கத்திரிக்காவை அள்ளி வைங்க. அள்ளி வச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டு இங்கே அப்படியே மூடி போட்டு மூடி பொரிச்சிலாக்கும். அதுவே தண்ணி பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும். நான் இப்போ அர்ஜென்ட்டாக ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கனால நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி சீக்கிரம் வேலையை முடிக்கிறதுக்காக நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இங்கே ஸ்லிம்மில் அடுப்பை போட்டு செஞ்சிங்களாக்கும் சீக்கிரமே வந்து கத்திரிக்காய் நல்லா மசிஞ்சு வந்துடும். இப்போ இறக்க போகிற டயத்தில் ஜீரகமும் மிளகுத்தூளும் தூவி சுருள கிண்டி இறக்குனீங்களாக்கும் சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.